ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், இந்த 7 நாட்கள்ல தான் அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க, அப்படி இந்த 7 நாட்கள்ல என்னதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க. அதாவது துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க போகிறீர்கள் என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்துல கவனத்தோடு இருந்திருக்கலாமே, இவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்ம வராம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரப்போகுது, கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா நம்ம சின்னதா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும்போதே அதற்கு உரிய மருத்துவரை அணுகி அதை நம்ம சரி செய்து கொள்வோம். இல்லை என்றால் அதை நம்ம அப்படியே விடும்போது 4-5 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மருத்துவ செலவுகளும் ஆக கொடுங்க. அதோடு உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம பல பிரச்சனைகளையும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரி எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுப்பதன் மூலமாக கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருந்துட்டு வந்தாவே போதுங்க. ஸோ இவ்வளவு தாங்க. இப்படி தான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி நீங்க நடந்துக்கணும், எப்படியெல்லாம் நடந்துக்கவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சுக்கிரனுடைய அருளாசியால குடும்பத்துல சுபிச்சமும் சந்தோஷமும் நிலைத்து இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 29/12/2025 வரப்போகின்ற திங்கட்கிழமையில இருந்து 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்த 7 நாட்கள்ல நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. சில இடங்கள்ல வேலையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே தொழில் செய்யக்கூடிய இடத்துல பெருசா எந்தவித முன்னேற்றமுமே இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கு. என்னதான் பல முயற்சிகளை செஞ்சுட்டு வந்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப எனக்கு பலனானது கிடைக்கலங்க. இதனால நான் ரொம்பவே பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல மாற்றமான சூழலானது வரக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் சோர்ந்து போய் இருக்காம தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில நீங்க முயற்சிகள் பண்ணுங்க. அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்புமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டமாகவும் இருக்க கொடுங்க. அதாவது ஒரு வேலையை பாத்தீங்கன்னா நீங்க 1 மணி நேரத்துல முடிச்சிருவீங்க அப்படின்னா அந்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் விளைவாக பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா காலதாமதம் ஆகலாம். ஸோ எளிமையாக செய்யக்கூடிய வேலைகள்ல கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காலதாமதமானது உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக காலதாமதமானது ஏற்படலாமே தவிர இருந்தாலுமே அதற்கேற்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் கிடைப்பதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதாக இருந்தாலுமே அதுல உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும்
வராது. அதாவது கொஞ்சம் கால நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா ஆகக்கூடுமே தவிர நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெளிவாக முடிச்சு வச்சிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதற்கேற்ப லாபமானது கிடைக்க கொடுங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே ஏதாவது பிரச்சனையாகி இருச்சுன்னா அந்த வேலையை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஓகே இது எந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு, இதை நம்ம கண்டுபிடிச்சி சரி செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா லாபத்தை பார்த்தீங்கன்னா சம்பாதித்துட்டு தாங்க இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு அசால்ட்டாக விடுறாங்களோ அவங்களுக்கு எந்தவித லாபமும் பார்த்தீங்கன்னா கிடைக்க போவது கிடையாது. ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய முயற்சிகளில் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் நஷ்டமும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு 50%னா நம்முடைய சைடில் இருந்து ஒரு 50% நம்முடைய உழைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம சைடில் இருந்து உழைப்பை போட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாகின்ற நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உழைப்பிற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அதீதமான நல்ல லாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு சிலர்லாம் யோசிப்பீங்க, நானும் துலாம் ராசி தான், என்னுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தாங்க, ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நல்ல தொழிலில் முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கான், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்தவித முன்னேற்றமுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு லாபம் வருதோ நஷ்டம் வருதோ, ஆனால் தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அவங்க போட்ட ஒட்டுமொத்த உழைப்புக்கு ஏற்பவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பார்த்துருவாங்க. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக அதிர்ஷ்டகரமான நேரம் வருது இல்லையா, அந்த நேர காலத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதாவது நமக்கு தான் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதே, இப்போ மட்டும் நம்ம என்னத்தை முயற்சி பண்ணி என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு அசால்ட்டாக நீங்கள் விடும்போது அந்த ஒரு அருமையான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கை நழுவ விட்டுருவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதற்கேற்ப பிரதிபலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்து பாருங்க, நல்ல மாற்றமானது ஏற்பட கொடுங்க. அதே போல தான் இந்த வாரமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்பு சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வாரத்தில் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு காரியமானது வெற்றிகரமாக நடக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சில விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களாக இருக்கலாம். ஒரு சிலர் ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயமானது இப்போது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பண வரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேர காலமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க தாராளமாக புதிய முயற்சிகள் நீங்க செஞ்சு பார்க்கலாங்க. அதன் மூலமாக வெற்றிகள் பெறக்கூடிய அளவுக்கும் இப்போது சூழ்நிலைகளானது சாதகமாக இருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கலக்கங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகிறது. பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷமானது உண்டாக போகிறது. கடந்த காலங்களில் பிள்ளைகள் தங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் பக்குவத்தோடு தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாமே மனசுக்கு ரொம்பவே வருத்தத்தை தருது அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் நம்முடைய கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஏஜுக்கு நீங்கள் பார்த்த விஷயங்களை வைத்து நீங்கள் ஓரளவுக்கு பக்குவத்தோடு இருக்கீங்க. ஆனால் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுடைய ஏஜுக்கு அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்து தான் அவங்க இருப்பாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறுமே அவங்க கிட்ட சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது
அதாவது இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டே பை டே பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மனசுமே பார்த்திங்கன்னா மாறக்கூடுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வயசுக்கு ஏற்ப நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களையே உங்களுடைய குழந்தைகள் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க குழந்தைங்க அவங்களுடைய வயசுக்கு ஏற்பதான் இருப்பாங்க. நீங்கள் தான் பார்த்திங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கணுங்க. மேலும் இப்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. பிள்ளைகளுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு பக்குவத்தோடு நடந்துப்பாங்க. இதுவுமே மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமையானது அதிகரிக்க போகிறது. மேலும் இணக்கமான சூழ்நிலையானது இருக்க போகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திறமையான செயல்களின் மூலமாக நல்ல ஒரு வருமான அதிகரிப்பானது ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எல்லோருமே செய்யக்கூடிய வேலை தாங்க. ஆனால் அந்த வேலையில கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம புதுசா பாத்தீங்கன்னா செய்யலாமா, இந்த முயற்சிகளை பண்ணி பார்க்கலாமா, ஒரு வேளை நம்ம பண்ணி தான் பார்க்கலாமே, பண்ணி பார்க்கும்போது நமக்கு லாபம் கிடைச்சா அதன் மூலமாக நமக்கு நல்லது தானே அப்படின்னு உங்களுடைய திறமையின் மூலமாக ஐடியாவின் மூலமாக ஒரு சில புதிதான விஷயங்கள்ல நீங்க செயல்படுவீங்க. அதன் மூலமாக இப்போது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மனக்கசப்பு நீங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளுடைய தொந்தரவு எதுவுமே பாத்தீங்கன்னா இருக்க போவது கிடையாது. பிள்ளைகள் சொல்படி கேட்டு நடந்துப்பாங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமானது கிடைக்க போகிறது. குடும்பத்திற்காக செல்வத்தை அதிகரிக்க பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து அயராமல் உழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்துடைய எதிர்காலத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் மனதுக்குள்ள வைத்துக்கொண்டு அவர்களுக்காக உழைப்பீர்கள். அரசாங்க உதவி பெறுவார்கள். நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.